வணக்கம் மக்களே, எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. தமிழ்நாடு ஃப்ரீடம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ராஜாஜி பார்த்துருக்கோம், சரிங்களா? வரதராஜன் நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் பற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? தனி மாநிலமாக ஆந்திரா உருவான போது அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர் பிரகாசம். நீதி கட்சி சேர்ந்த இந்த பிரகாசம் இவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? தனித்தனியாக பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போராட்டத்தில் கலந்துக்கினாங்க, அவங்களுடைய நியூஸ் பேப்பர் என்ன, அவங்களுடைய ரோல் என்ன, அவருக்கு வேறு பேர் என்ன, அவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி எப்படி இருந்தது அப்படின்ற காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்றதை டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தா டீகோட் பண்ணிடலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆந்திர மாநிலத்தின் முதல் அமைச்சர், ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும். ஆந்திரா மாநிலத்தின் முதலமைச்சர் 1952 தெலுங்கு பேசும் மக்களுக்கு வந்து தனி மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு பொட்டி ஸ்ரீராமில் உண்ணாவிரதமாகி காலமாயிடுறாரு. 1952 பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தின் மாநில பிரஜா கட்சியை சேர்ந்தவர். அதாவது மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மாநில மக்கள் கட்சி, ஓகேங்களா? காங்கிரஸ் பதவியில் இருந்து அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிப்பது உறுதி செய்தார். இருப்பினும் பிரஜா கட்சியை தனது வந்து பார்த்தீங்கன்னா தனித்து ஆட்சிக்கு வர முடியவில்லை. மேலும் வந்து பலத்தை காட்டுவது பற்றி சிந்திப்பதற்கு முன்பே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி சரிந்ததுன்னு சொல்கிறாங்க. 1953 அக்டோபர் 1 அன்னைக்கு ஆந்திரா மாநிலம் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியும். பாலிட்டி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்குங்க. சிம்பிளாக இருக்கும். நம்ம வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை கிளியர் கட்டாக சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள், சரிங்களா? தொடர்ந்து படிங்க. படித்து உங்களை டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டெஸ்ட்டு பழகிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இதில் வந்து கீ பாயிண்ட் அதுதாங்க. 1955 ஆந்திர மாநிலத்திற்கு இடைக்கால தேர்தல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதுக்கு, ஓகேங்களா? பிரகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸில் இதில் வந்துடும், பார்த்துடலாம். பிரகாசனுடைய ஆட்சி வந்து 1946 1947 பிரகாசின் தலைமையில் வந்து சர்ச்சைக்குரியதாக கருதப்படுகிறது, ஓகேங்களா? அவர் ஆட்சி காலத்தில் சி சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளானார் அப்படின்றாங்க, பார்த்துடலாம். வழக்கறிஞர் வந்து கஸ்தூரி ரங்கன், ஒரே நிமிஷம் இருங்க, சரி பார்த்துடலாம். வழக்கறிஞர் அதாவது தங்குதுரி பிரகாசம் என்ற இந்த பிரகாஷ் இருக்கார்ல, 1872 ஆகஸ்ட் 29 ஆந்திராவுடைய வினோதயணி அந்த கிராமத்தில் வந்து பிறந்த இவர் பிராமின் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் வந்து வேங்கடார நரசிம்மன், அம்மா பேர் சுப்பம்மா, ஓகேங்களா? மகனாக பிறந்தவர் இவர். 11 வயதில் வந்து அப்பாவை இழக்கிறாரு. பொறுப்புணர்வுகளோடு வளர்ந்த இந்த பையன் சட்டசபையில் முடிவெடுத்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றார், ஓகேங்களா? சட்டப்படி படித்தார், லா படிச்சுட்டு சென்னையில் வந்து கோர்ட்டில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 1904 ராஜமுந்திரியில் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூலம் நிர்வாக அனுபவம் பெற்றார். இந்த கொஸ்டின் கேட்கலாம். பாரிஸ்டர் என்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக இங்கிலாந்து சென்றவர். லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். அங்கே வந்து இந்தியன் சொசைட்டி உறுப்பினராக இருந்து தேசிய உணர்வுடன் செயல்பட்டார். இந்தியன் சொசைட்டியில் இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே, பாரிஸ்டர் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லண்டனில் வந்து இந்தியன் ஹவுஸ்னு வந்து இருக்குது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டி உறுப்பினராக இருப்பாங்க, ஓகேங்களா? பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் தேர்தலில் தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சார், ஓகேங்களா? பிரிட்டிஷ் எலெக்ஷன் தேர்தலில் தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் இவர். போராட்டத்தில் அதாவது பிரகாசம் எப்படின்னா இந்திய தீர்ப்பிடம்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவியல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக புகழ் பெற்றவர். அதே நேரத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் இவர். பிபின் சந்திரபால் வந்து 1907 சென்னைக்கு வருகை போது அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர் இவர், ஓகேங்களா? பிபின் சந்திரபாலுடைய சென்னை வருகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக செயல்பட்டவர். இங்கே மெரினாவில் கூடியிருப்பாங்க அந்த கூட்டம். 1921 சத்தியாகிரக இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், ஓகேங்களா? சுவராஜா என்ற பத்திரிகை, தேசிய பள்ளி, கதர் உற்பத்தி மையம் ஆகியவற்றை தொடங்கி தேசிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவர். சுவராஜ்யா அப்படின்ற பத்திரிகை இவரது தாங்க. 1922 30 அந்த காலகட்டத்தில் ஒத்துழைமை இயக்கம், சைமன் குழு எதிர்க்கிறது, உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம்
முன்னணியில் இருந்தவர் 1946 சென்னையில் ராஜதானியில் முதலமைச்சர் ஆகிறாரு. ஓகேங்களா. சென்னை ராஜதானி அந்த தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டில். இதில் உட்புற பகுதிகள்னு சொல்லிட்டு எந்தெந்த ஏரியாலெலாம் கவர் ஆகிருந்தது ராஜதானி அப்படின்னா, மலபாரில், வட கேரளா, ஆந்திர பிரதேசனுடைய கடற்கரை பகுதி, ராயலசீமா, பெல்லாரி, தட்சிண கர்நாடகம் இந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியிருந்தால் சென்னை ராஜதானி. ஓகேங்களா. இந்த ஒருங்கிணைந்த மாநிலமாக இருந்தது. ஓகேங்களா. காம்போசைட் ப்ரொவின்ஷன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஆட்சி எப்படின்னா இரட்டை ஆட்சி தான் இருந்தது. 1970 முதல் தேர்தலில் இரட்டை ஆட்சி முறை மற்றும் இரட்டை ஆட்சி முறை அமலில் இருந்தது. முதலமைச்சராக இருந்தார். ராஜாட்சி 1937-39. அடுத்து 39-46 வந்து ஆளுநர் ஆட்சி நடைபெற்றது. ஏன்னா ஆளுநர் ஆட்சி முதல் உலக போரில் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது 1946. இந்த தேர்தல் முடிவு எப்படி வருதுன்னா 1946 மார்ச் 30 இடைக்கால அரசாங்கம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 163 இடங்கள் வெற்றிங்க. முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா 28 முஸ்லீம், சுயேட்சை ஒரு 7 சுயேட்சை இடங்களை வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா. மொத்தம் 197 இடங்களா. ஓகே. எப்போ எந்த எலெக்ஷன் 1946 எலெக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரகாசம் முதலமைச்சராக தேர்வு செய்கிறார். ராஜாஜிக்கும் பிரகாசத்துக்கு இடையே போட்டி நிலவுது. பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜரை வந்து ஆதரிக்கிறார். காமராஜர் பிரகாஷை ஆதரிக்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இறுதியில் டி பிரகாஷ் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு 1946 ஏப்ரல் 30 பதவியேற்கிறாரு. முதலமைச்சருடைய பணி. இவர் வந்து அமைச்சரவையில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா விவி கிரி இருந்தார். விவி கிரி தெரியல. அடுத்து வர வந்து பார்த்தீங்கன்னா விவி கிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக வந்தவர் விவி கிரி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் தொழிலாளர் துறையை வந்து கொடுத்துருக்காங்க, லேபர் மினிஸ்ட்ரி போஸ்ட்டு. ஓகேங்களா. அப்பயே அவினாசி லிங்கம்ன்றது கல்வி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. பாஷம் வந்து சட்டம். ருக்மணி லட்சுமிபதி இருக்காங்களா, அவங்களுக்கு சுகாதாரம் கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி தனியாக வீடியோவில் பார்க்கலாம். ருக்மணி லட்சுமிபதி அடுத்த வீடியோ வரும். கேஆர் காரந்த் வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்டிருந்தாங்க. ஓகேங்களா. லேண்ட் ரெவன்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை போட்டிருந்தாங்க, கேஆர் காரந்த். ஓகேங்களா. சாதனைகள் கொள்கைகள்னா ஆதார கொள்கை, தொடக்க பள்ளியான ஆதார பள்ளிகளாக மாற்ற முயற்சி. காந்தியுடைய கல்வி திட்டத்தில் இது ஒன்று ஆதார கல்வி. ஓகேங்களா. அது பண்ணியிருக்காரு. ஜவுளி கொள்கை, கதர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளித்து ஜவுளி தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சார். இது ஃபெயிலருங்க, பிக்கஸ்ட் ஃபெயிலர். இது பார்ப்போம். மொழிக் கொள்கைன்னு ஒன்று வராங்க. இந்த மொழிக் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கட்டாயமாக திணிக்க பார்க்குறாரு. இதற்கு வந்து பெரியாரும் அண்ணாவும் கடுமையான எதிர்க்கிறாங்க அப்படின்றது மொழிக் கொள்கைகளுடைய இவருடைய பிரச்சனை. ஓகேங்களா. எதிர்ப்புகள்ன்றது பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் சொன்னல, மக்களிடையே வரவேற்பு இல்லை, ஃபெயிலரு. மகன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறன்ற குற்றச்சாட்டு வருது. அடுத்து வந்து 1947 பிப்ரவரி 14 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுது. தனது பதவியை ராஜினாமா செய்கிறாரு மார்ச் 14. அவருக்கு பின்னும் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சராக ஆனார். இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆந்திர கேசரி அப்படின்றது இவர். ஓகேங்களா. விடுதலை போராட்டத்தில் தனது வழக்கறிஞர் தொழிலையும் செல்வத்தையும் அர்ப்பணித்தவர் இவர். காமராஜன் ஆதரவு பெற்றிருந்தாலும் அமைச்சரவை கொள்கை முடிவுகளில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் அவர் ஆட்சி வந்து குறுகிய காலத்திலே முடிவுக்கு வந்தது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கலாம். இது ஆந்திர கேசரி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினுங்க டிஎன்பிஎஸ்சியில். செஷன் எப்படிங்க இருந்தது, நல்லா போச்சுங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னாலும் ஒர்க் பண்ண முடியும். என்ன வேலை போகுதுன்றது நம்ம வந்து பார்த்தோன்னா உங்கள் சைட்லேருந்து சொன்னால் தான் நான் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம எந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ஏரியாவில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனால் நான் எடுக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாங்குகிற ஏரியாவாக தான் இருக்கும். சரிங்களா? நிறைய கொஷின் ஏரியாவாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இந்த ஏரியாலாம் நீங்கள் படிச்சுட்டு போனங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம காம்படிஷன் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றது. நிறைய இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் போட்டுருவாங்க, கண்டிப்பாக வரும். சிலபஸ் வேறு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், தினையும் ஒரு தலைவர் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா படிங்க.